இப்போ வந்து வயக்காடை பூராத்தை அறுத்துட்டாங்களா, அப்போ வந்து நண்டு பூரா அந்த கேனலுக்குள்ளே ஸ்ட்ரீமுக்குள்ளே இறங்கியிருக்கும். ஆனால் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு க்ளூ என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த நாரை, இந்த கொக்கு நாரை உக்காந்துருக்கும், அதோட மார்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிடிக்கணும். நாங்கள் ஒரு கொக்கு உட்காந்துருக்கா, நாரை அது வந்து பறந்துருச்சா. இப்போ இங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த நண்டுக வந்து கிடைக்கும். ஏன்னா பூரா ட்ரையாக இருக்கும், ஈஸியாக பிடிக்கலாம். இப்போ வந்து அந்த நாரையோட கால் தடை இருக்கா, இப்போ வந்து நாரையோட கால் தடத்தை நம்ம கால் தடத்தை பதிச்சு அப்படியே போகிறோம். அது ட்ரேஸ் பண்ணிட்டே போனோம்னா அந்த இதெல்லாம் அது இழுத்துக்கிட்டு இருந்த நண்டுக கவுண்டிருக்கா, அப்படியே இப்படி தடவி பார்த்தோம்னா நிறையா கிடக்கும். இந்த ஒன்று இருக்கா, அதே கண்டுபிடிச்சி கொடுத்துரும் நமக்கு. ஆக்சுவலி இப்படி வந்து செய்யக்கூடாது, ஏன்னா அது வந்து ஃபுட் செயினில் அடுத்தடுத்து வரக்கூடியது. நமக்கு வந்து வேறு வேறு உணவுகள் வந்து இருக்குது. இதில் இருக்க கால்சியமே, இந்த ஓடுகள்லாம் கால்சியத்தால் ஆனது. இந்த கால்சியமே அதோட இந்த முட்டை போடும்ல அந்த ஓடை ஃபார்ம் பண்ணுறது கால்சினேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லாட்டா நான் கிளிபடாக், அதாவது ஓடற்ற முட்டையாக உருவாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட தேவை அதிகமாக இருக்கே, மனுஷன் என்றைக்கே விட்டுருக்கான்.